ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, எல்லோரும் கேக் செய்கிறாங்க. நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக இட்லி பாத்திரத்தில் எப்படி வந்து நம்ம கேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருள் மட்டும்தான். ஆனால் வெளியில் வாங்குறா போல் கொக்கோ பவுடர் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம நார்மலாக வீட்டில் வாங்கி வச்சுக்க மாட்டோம். ஆனால் அதுக்கு பதில் என்ன செய்யலாம், அது போல் நிறைய டிப்ஸோடு நம்ம வீட்டில் செய்கிற கேக்கை எப்படி செய்கிறதுன்னு நான் அளவு மெஷர்மெண்ட்டோடு சொல்கிறேன். நம்ம வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறப்பல ஸ்பூனில் சொல்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். செஞ்சும் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியாகவும் செஞ்சுக்கலாம், வேஸ்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வேஸ்ட் ஆகாது, சூப்பராக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முட்டை வேணாம், அதுக்கு பதில் தயிர் 4 ஸ்பூன் அளவு தாங்க. 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதே ஸ்பூனில் எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம அதிலேயே செஞ்சுக்கலாம். 3 4 6 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட போகிறேன். நீங்கள் நார்மல் சுகர் கூட போடலாம், ஆனால் கலர் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக தான் நாட்டு சக்கரை 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஸ்பூனில் தான் அளந்துக்கிறோம். அப்போ தான் ஞாபகம் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். 3 ஸ்பூன் அளவுக்கு பால், பச்சை பால், காய்ச்சாத பால் இருக்கும் இல்லையா, அது வந்து 3 ஸ்பூன். இன்னும் பால் தேவைப்படும், பின்னாடி சேர்க்கலாம். ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு இன்னும் தேவைப்படும். இப்போ 3 ஸ்பூன். இதில் வந்து இப்போ உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் ஊற்றலாம். ஆனால் அதுக்கு பதில் நான் ஏலக்காவை கொஞ்சமாக சர்க்கரை போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் அப்படியே அரைச்சிட்டு வரணும், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சம் சால்ட்டு. இப்போ இதில் நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறோம். 8 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கோபுரமாக 8 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திக்காக இருக்கு இல்லையா, இப்போ ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பாலை ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 4 ஸ்பூன் ஊற்றி கலந்துப்போம். பத்தலைன்னா இன்னொரு ஸ்பூன் ஊற்றலாம். இப்படி இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். அதுக்காக 1 ஸ்பூன் பால் ஊற்றலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது, திக்னஸ்க்கு சொல்கிறேன். இப்போ இதை அப்படியே கலந்து விடுங்க. இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இந்த திக்னஸில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை 2 பேட்சாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இதில் பாதி நான் பிரிக்க போகிறேன். இது ஏன்னா நம்ம இன்னும் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து மார்பிள் கேக். இந்த மார்பிள் கேக்கு கலர் கொடுக்கறதுக்காக கோகோ பவுடர் கலக்கணும். அதுக்காக இப்போது இது பாதி இப்படி இருக்கட்டும். இதில் நம்ம கலந்துக்கலாம். இப்போது கோகோ பவுடர் வந்து கலக்கணும். நம்மக்கிட்ட கோகோ பவுடர் இல்லை, இப்போ வீட்டில் இருக்கிறத வச்சே செய்யணும் அப்படின்றதுக்காக நான் சாக்லேட் பிஸ்கெட் இருக்கும் இல்லையா, குட் டே, அது 5 எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணிட்டேன். இதை அப்படியே இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணோன்னே இது திக்னஸ் ஆகிடும். மிச்சம் நம்ம வந்து ஊற்றாமல் 2 ஸ்பூன் பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது போல் வீட்டில் இருக்க பொருளையே செஞ்சுக்கலாம். நம்ம வந்து கோகோ பவுடர் பதில் பிஸ்கெட், சாக்லேட் பிஸ்கெட் எடுத்திருக்கோம், ஏலக்காய் எடுத்திருக்கோம், வெண்ணிலா எசன்ஸ் பதில். இது வந்து வீட்டில் இருக்க பொருளையே வச்சு நம்ம செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸி தாங்க. எல்லார் வீட்லேயும் எல்லா பொருளும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது போல் ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இப்படி வந்து வேஸ்ட்டாக போன பேன் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் வச்சுப்போம். இதை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கங்க. இப்போது சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை மேலே வச்சுக்கலாம். இப்போ மேலே திரும்பவும் கொஞ்சமாக வச்சுக்கலாம்.
சின்ன குச்சை வச்சு இப்படி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இப்போது இதில் வச்சிடலாம். பார்த்து வைங்க, சுடும். மூடிடலாம். எப்படியும் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகுங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆற வச்சுட்டு எடுத்து காட்டுறேன். எனக்கு வந்து கரெக்டாக 25 நிமிஷம் ஆச்சுங்க. அடுத்த செட்டை வந்து நான் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாவுக்கு 8 கேக்கு வருதுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்படி வந்து நைஃபை வச்சு இந்த கார்னர் மட்டும் இப்படி எடுத்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக தெரியுதா? அவ்வளோ ஐயோ செம்ம சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை அதே அளவு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செம்ம சூப்பராக. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அப்படி எதுவுமே ஆகலை. இங்கே பாருங்கள் நல்லா 20-25 நிமிஷம், அதிகப்படி 25 நிமிஷம் தாங்க ஆகுது. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிறிஸ்மஸ்லாம் வருது, நம்ம ஃபெஸ்டிவலுக்குலாம் இதை செய்யலாங்க. ரொம்ப ஈஸியாக. கேக் வந்து வாங்கணும்னு இல்லை, நம்ம வீட்டிலையே செய்யலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.